கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான நேரத்தில் நம்ம எல்லாம் இணைந்து இந்த 100 நாள் ஜெபத்திற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார், தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார் என்ற நம்பிக்கையோடு தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் செய்கிற விஷயங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மனிதனால் அல்ல, ஒரு மனிதன் மூலமாயும் அல்ல, இது தேவனே தேவனுடைய ஆவியினால் செய்து கொண்டிருக்கிறார். ஏராளமான தேவ ஜனங்களுக்கு உதவியாக, ஒன்றுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையாக இந்த சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவஜனமே, பரலோகத்தில் இருந்து ஒரு நதி வருகிறது. அந்த நதி சந்தோஷப்படுத்துகிறது. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஜீவன் நதியை உங்க மத்தியில் கட்டவிழ்த்திருக்கிறார். அந்த ஜீவன் நதி தான் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த ஆவியானவர் தான் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். ஆம் தேவஜனமே, நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே சோத்திரங்களை ஏறெடுக்கலாம், துதியை ஏறெடுக்கலாம். அவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை வீண், அவருடைய அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை வீண், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வீண். தேவ ஜனமே, நீங்க ஒரு தேவ ஜனம் என்றால் இந்த 100 நாள்ல கர்த்தர் உங்களை வணைந்து எடுத்து எல்லா சத்தியங்களையும் உங்கள் இருதயத்தில் போடுகிறார். ஆம் தேவ ஜனமே, ஒரு காகம் தாகத்தினால் நரைந்து ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதை கண்டது என்று ஒரு அருமையான நம்ம கதையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதையில ஒவ்வொரு கல்லையும் அது போட போட அந்த தண்ணி மேலே வந்தது என்று சின்ன பிள்ளைங்களுடைய பாட புஸ்தகத்தில் நம்ம படித்திருப்போம். இந்த 100 நாளும் தேவஜனமே, கர்த்தர் உங்க இருதயத்தில் விதவிதமாக ஆவியானவருடைய சிந்தனையை, அவருடைய ஆலோசனைகளை உங்களுக்குள்ள போட்டு இருக்கிறார். இதனால் உங்க இருதயம் பலமா நிரம்பி இருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை கொண்டு நெடு நாளா செய்ய முடியாத விஷயங்களை செய்வார். காரணம், வசனம் நிரப்பி இருக்கிறது. ஒரு பலூன் ஏன் பறக்கிறது? அந்த பலூனுக்குள்ள காத்து நிரம்பிட்டுனா அந்த பலூன் பறக்க ஆரம்பித்துரும். ஆம் தேவ ஜனமே, சில விஷயங்களை ஏன் செய்ய முடியலனா உங்களால தாக்கு பிடிக்கிற லெவல்ல உள்ள வசனங்கள் உள்ள இல்லாம இருந்திருக்கும். இந்த அருமையான ஜபங்களை மனதார திறந்து வசனத்தை இருதயத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிற எந்த ஜனமா இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு இனி நிறைய காரியங்களை செய்வார் ஆண்டவர். ஏன்னா உங்களுக்கு இனி தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அந்த வார்த்தை உள்ள போயிருக்குதுன்னா தேவ கிருபையினால எழும்பி அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போறார். நீங்க எந்த எல்லைகள்ல இருக்கலாம் தேவஜனமே, எந்த இடத்துல கூட இருக்கலாம். உங்க இடம் தூரமா இருக்கலாம். ஆனால் தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறார். அவருடைய ஆவியானவருக்கு மறைவா எங்க போவீங்க? ஒருவேளை தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த ஆராதனையில எங்கேஜா இருக்கிறீங்களா? இந்த 100 நாள் ஜெபத்துல எங்கேஜா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு ஷேப்ல கொண்டு வருவார், ஒரு மாற்றத்தை தருவார். ஆம் தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப புல்லா இருக்குது, ஒரு மனுஷனுடைய உயர அளவுக்கு புல்லா இருக்குது, உள்ள எல்லாம் பாம்பா இருக்குதுன்னா ஒரு 2 அருமையான புல் வெட்டுகிறவர்களை அனுப்பி பாருங்கள். காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள ஏராளமான புல்லை வெட்டியிருப்பார்கள். ஆமீன். அவர்கள் கையில ஒரு 4 நாளோ ஒரு வாரமே கொடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட பல சென்ட் இடங்களை அவர்கள் கிளீன் ஆக்கி விடுவார்கள். ஒரு மனிதனாலேயே ஒரு இடத்தை சுத்தம் பண்ண முடியுதுன்னா கர்த்தர் கரத்துல இந்த 100 நாளும் அப்பாவுடைய சமூகத்துல உங்க இருதயத்தை வைத்தால் அவர் அதை கழுவாமல் இருப்பாரா? அவர் அதை ஆயத்தப்படுத்தாமல் இருப்பாரா? சந்தேகத்துக்கு இடம் கூடாதீர்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்க இருதயம் ஆயத்தப்பட்டு இருக்கிறது. உங்களை ஆண்டவர் கழுவி இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பேரையும் சுகப்படுத்திட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் உணர்த்துகிறார். இனிமேல் பாவம் செய்யாதே, இனிமேல் உனக்கு பெரிய கேடு வரும்படியாக எந்த பாவத்தையும் செய்யாதே, ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, இனி போய் அந்த தவறுகளில் விழுந்து விடாதே என்று ஒவ்வொரு வாட்டியும் அன்பாய் எச்சரிப்பார். இன்னைக்கு கூட ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். உங்களை ஆண்டவர் கழுவி இருக்கிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். ஒரு பொன் மினுங்கிறதை போல என்னுடைய கண்களை நான் பார்க்கிறேன். உங்களை ஆண்டவர் கழுவி இருக்கிறார், தம்முடைய ஆவியினால் கழுவி இருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து இந்த ஆவியானவரை கரையமாய் கொண்டு வந்திருக்கிறார். தேவ ஜனமே, அந்த ஆவியினால் உங்களை கழுவி இருக்கிறார். எந்த அந்தகாரம் உங்களை தொட முடியாது, எந்த இருளின் ஆவிகளும் உங்களை தொட முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல பிரசன்னத்துல அடைக்கலமா இருக்கிறீங்க. உங்க சரீரத்தை எந்த அந்தகாரங்களும் தொட முடியாது, எந்த வியாதிகளும் உங்களை அழிக்க முடியாது. தேவ ஜனமே, இந்த அருமையான ஆராதனையில பங்கேற்றுக் கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களே,
கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா, ஆண்டவரே, ஒரு தண்ணி குடிக்காம ஒரு மனுஷனால வாழ முடியாதது போல, ஆகாரம் உண்ணாமல் ஒரு மனுஷனால வாழ முடியாதது போல, நீங்க இல்லாமையும் என்னால வாழ முடியாதப்பா. ஏன் இந்த மனிதன் பிரச்சனையில இருந்தாலும் தண்ணி குடிக்கிறான்? ஏன் இந்த மனிதன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடுகிறான்? ஏதாவது பிரச்சனை உள்ள மனிதர்கள் சாப்பிடாம இருக்கிறத பார்க்க முடிகிறதா? மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் இருப்பார்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நடந்தது தான்ப்பா, நம்ம சாப்பிடாம இருந்தா நம்ம செத்து போயிடுவோம் சொல்லிட்டு சாப்பிடுகிறாங்க. எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் சாப்பிடுகிறீங்களோ, எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் தண்ணி குடிக்கிறீங்களோ தெய்வ ஜனமே, அதே போல எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஜெபிக்கணும். ஜெபம் என்பது ஒரு ஆக்சிஜன் போல. இதை அறிந்த பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபியுங்கள், வாட்ச் அண்ட் ப்ரே. உங்க எதிராளியான சத்ருவானவன் தூங்குகிற நேரமாய் பார்த்து களைகளை விதைப்பான். குடும்பத்துக்கு விரோதமான களைகள், பிள்ளைகள் அப்பாவுக்கு விரோதமாக எழும்புவார்கள், மனைவி கணவருக்கு விரோதமாக எழும்புகிற நேரம் எது? நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிற நேரம் தான் சத்ரு அந்த களைகளை விதைப்பான். ஜெபிக்கிறவர்கள் அன்பா இருப்பாங்க, ஜெபிக்கிறவர்கள் விசுவாச வார்த்தையை குடும்பத்தில் பேசுவாங்க, அவர்கள் மேல குடும்பத்தில் அன்பு வரும். ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது, தேவனை தேடாமல் இருக்கும் பொழுது அவிசுவாச வார்த்தையை குடும்பத்தில் பேசுவீங்க. கெட்ட வார்த்தைகள் வரலாம், கோபம் வரலாம். இதனால உங்க பிள்ளைகளுக்கு உங்க மேல வெறுப்பு வரலாம், உங்க தகப்பன் தாய்க்கு உங்க மேல வெறுப்பு வரலாம். அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறார், நீ தூங்குற நேரம் என்றால் நீ ஜெபிக்காத நேரம். ஆம் தேவ ஜனமே, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உன் சரீரத்தில் ரத்தம் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உன் சரீரம் தன்னுடைய அவயங்களின் வேலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது. எத்தனை போராட்டம் இருந்தாலும் உனக்குள்ள சுவாசம் போய்கொண்டே இருக்கிறது. இதே போலதான் உன் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஜபம் என்பது சுவாசம், வேத வசனம் என்பது ஆகாரம். அதனால நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு பிரச்சனை வந்துட்டு, எனக்கு லாஸ் வந்துட்டு, என் குடும்பம் பிரச்சனையில் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெபிக்கல, தேவனோடு உறவாடலை, தேவன் மேலே நான் கோபமாக இருக்கிறேன், ஒரு வாரம் நான் சபைக்கு போக மாட்டேன், நான் இனி ஜெபித்து என்ன பிரயோஜனம்? சொல்லவே கூடாது. ஒரு அருமையான தேவ மனிதன் கேட்டாரு, தண்ணி குடிக்க முடியலன்னு சொல்றீங்களா? சாப்பாடு வேண்டான்னு சொல்லுகிறீங்களா? எப்படி ஒரு ஆகாரமும் எப்படி ஒரு தண்ணீரும் தேவையா இருக்குதோ, அதே போலதான் வேத வசனம் ஜீவ அப்பமா இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறாங்க. இதை வேண்டான்னு சொல்லவே கூடாதுன்னு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து உணர்த்துகிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் தண்ணி குடிக்கணும், ஆகாரம் சாப்பிடணும். மயங்கி விழுந்தவங்களை எழுப்புகிறது இல்ல, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது தண்ணீர் தான். ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த முகத்துல தெளிக்கக்கூடியது தண்ணீர் தான். அந்த தண்ணீர் போய் அந்த மனிதனுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது. ஒரு ஆளுக்கு இறங்கி விழுறாங்க, எத்தனை தட்டுனாலும் அந்த ஆளுக்கு அந்த சவுண்டு கேட்கும், ஆனால் கண்ணை திறக்க முடியாது. ஏன்னா அந்த ஆள் மயக்கத்துக்குள்ள சென்று கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மயக்கத்தில் இருக்கிற அந்த நபரை கொஞ்சம் தண்ணியை எடுத்து தெளித்து பாருங்க, அப்போ தெரியும் அந்த தண்ணியினுடைய மகிமை. ஆம் தேவச்சனமே, நீங்கள் இந்த உலக பிரச்சனையினால மாயினால கவலைப்பட்டு மயங்கி இருக்கும் பொழுது, உலக ஆவியினால உலக பொருளாசையினால உங்கள் கூட படித்தவங்க பெரிய கம்பெனியில் வேலையில் இருப்பாங்க. ஆனால் தேவஜனமே மறந்து போகாதீங்க, உங்கள் அழைப்பு வித்தியாசமான அழைப்பு கர்த்தர் வித்தியாசமாக நடத்துவார். அடுத்தவங்களை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேன் கவலைப்படாதுங்க. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் விலையேற பெற்றவங்க. இயேசுவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன் கவலைப்படுகிறீங்க? யாரையும் பார்த்து உங்களை கணக்கு போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஒருவேளை அடுத்தவங்களை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்க கூட உள்ளவங்க எல்லாம் இப்போ வேற லெவலில் இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன் என் கவலையோடு இருக்கிறீங்களா? ஏதோ விதத்தில் ஏதோ பாவத்தினால் கரைபட்டு அனுதினமும் சோர்ந்து போறீங்களா? ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்களை அழுத்துதா? கொஞ்சம் தண்ணியை எடுத்து மூஞ்சில தெளிக்கிறது போல கொஞ்சம் பரிசுத்த ஆவியின் ஜீவன் நதியில் உள்ள கொஞ்சம் தண்ணியில் உங்கள் மூஞ்ச கழுவி பாருங்க, எவ்வளோ புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னு. ஆம் தேவச்சனமே, கர்த்தருக்குள் பலனடைய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பலனடைகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருக்குள் பலனடைய வேண்டும், அவருடைய வார்த்தையில் நாம் பலனடைய வேண்டும், அவருடைய வசனத்தில் நாம் பலனடைய வேண்டும், கர்த்தருக்குள் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இதையெல்லாம் சத்துரு இன்னைக்கு தடை பண்ணுகிறான்.
ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தண்ணி இல்லாமல் உன்னால் வாழ முடியலையே, ஒரு ஆகாரம் இல்லாமல் வாழ முடியலையே, அப்படிதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் வார்த்தை இல்லாமல், என் ஆவியானவர் இல்லாமல், என் சத்தம் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது தேவச்சனமே என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். எத்தனை தேவச்சனங்கள் சொல்லுவீங்க, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க இல்லாம முடியாதுப்பா, முடியாதுப்பா, நீங்க இல்லாம வாழ முடியாதுப்பா, ஒரு தண்ணீர் இல்லாம வாழ முடியலையே, ஒரு ஃபுட் இல்லாம வாழ முடியலையே, நீங்க இல்லாம வாழ முடியுமா? இனிமே இந்த ஆண்டவரே வேண்டாம், இவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யவில்லை என்று சொல்லுகிற தேவச்சனங்கள் இருக்கிறீங்களா? அப்படி மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க தேவச்சனமே. கர்த்தர் இல்லாம உங்களால வாழ முடியாது. ஆண்டவரோடு சமாதானமாக வேண்டும் தேவச்சனமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும், காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுவோம், காலையில கிருபையும் மாலையில மகிமையும், காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும், இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான், பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. ஆமென். நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்ல
இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவச்சனமே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என் எஜமானரே, என் துணையாளரே, நேசரே. ஆமென் ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எத்தனை தேவ ஜனங்கள் சொல்றீங்க, இதுவரை நான் நிற்பது உங்க கிருபப்பா, உங்க கிருபையினால் நான் நிற்கிறேன். இன்னைக்கு அநேகருக்கு ஏசப்பா மேல கோபம். ஏசப்பா தாயிலும் மேலாய் அன்பு கூறுகிறவரா இருக்கிறார், தகப்பனிலும் மேலாய் அன்பு கூறுகிறவரா இருக்கிறார். ஆம் தேவஜனமே, ஏன் கோபப்பட வேண்டும்? ஏன் அவர் மேல எரிச்சல் அடைய வேண்டும்? The most misunderstood person is God ன்னு சொல்றாங்க. அதிகமாய் தவறாய் புரியப்பட்ட நபர் ஆண்டவர். ஆண்டவரை எப்பவுமே பிளாக் லைட்ல ஜனங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேவ ஜனமே, உங்க வீட்டில் கரண்ட் போயிட்டுன்னா டக்குன்னு என்ன செய்றீங்க? டார்ச் எடுக்கிறீங்க. அந்த டார்ச் மேல உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது, ஏன்னா டார்ச் வெளிச்சம் கொடுக்குது. கரண்ட் போறது இயல்பு. இதே போல வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது இயல்பு. அதுக்குன்னு சொல்லிட்டு டார்ச் நீ எனக்கு வெளிச்சம் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கணும்னு சொல்ல முடியாது. போகும்பொழுது எடுத்துக்கிட வேண்டியதான். இதே போலதான் தேவஜனமே, இன்னைக்கு ஒவ்வொரு நேரமும் நமக்கு உபத்திரம் வரும் பொழுது நமக்கு மருந்தா இருக்கிறது அப்பாதான், அன்பா இருக்கிறது அப்பாதான், ஆதரவு தருகிறது அப்பாதான். உங்க பாரத்தை அவர் சமூகத்தில் வைக்கணுமே தவிர அவரை போயிட்டு ஆண்டவரை இதை ஏன் அனுமதிக்கிறீங்க, ஏன் இதை செய்கிறீங்க? தேவ ஜனமே, எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு பர்பஸ்க்காக உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது என்பதை நீங்க அறிய வேண்டும். எந்த போராட்டம் ஒரு திட்டத்தோடு உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது. திட்டம் தேவன் தந்திருக்கிறார். ஒருவேளை பிசாசே உங்களை சோதித்தாலும் அந்த பிசாசின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஒரு சாட்சியா மாற்ற போகிறார். தேவ ஜனங்களை ஜெபிக்க ஆரம்பிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்கள். தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம். தேவ ஜனமே, இருக்கிற இடங்கள் அப்பாவை நோக்கி பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். அநேக காரியங்களுக்காக ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறார். தேவ ஜனமே, உங்க உள்ளத்துல ஆவியானவர் எதெல்லாம் ஏவுகிறாரோ அதையெல்லாம் இந்த அப்பா சமூகத்துல வைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஆமென். அன்று அந்த பெதஸ்தா குளத்தை ஒரு தூதன் வந்து கலக்கும் பொழுது அந்த குளத்துல கலக்கப்பட்ட அந்த தண்ணீருக்குள்ளாடி யாரெல்லாம் இறங்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட முதல் நபர் விடுதலை ஆவார்கள். ஆனால் இன்னைக்கு தேவ ஜனமே, ஒரு ஆள் மட்டுமல்ல, இங்க இருக்கிற பல்லாயிரம் மக்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. தேவ ஜனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபம் ஒரு சபை சார்ந்த ஜெபம் அல்ல. இது ஒரு சபையிலிருந்து வருகிற ஜெபம் அல்ல. இது ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு. தீர்க்க தரிசி என்பது சபை பாகுபாடின்றி தேசங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தையை கூறுகிறது தான் ஒரு தீர்க்க தரிசியின் அழைப்பு. அதனால தேவ ஜனங்களே, இப்பொழுது நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். தேவனிடத்திலிருந்து கேட்டு தேசத்தை பார்த்து பேசுகிற ஊழியர்கள் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேசத்தில் இருக்கிற தேவ ஜனமே, நீங்க எந்த சபைக்கு போய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார். இந்த அருமையான ஜெபத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவ ஜனமே,
ஆவியானவர் காட்டுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த பெரிய ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு வருகிற ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் காட்டுகிறார். அப்படி என்றால் என்ன? அநேக பாரங்கள் உங்க மேல இருக்குது, சுமக்க முடியாத பாரங்கள். உங்க முழு பலத்தையும் கொடுத்து சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதா? உங்க பிள்ளைகளை குறித்து பாரம் இருக்கிறதா? உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமும் ஒரு பாரமும் இருக்கிறதா? ஒரு கவலை இருக்கிறதா? ஒரு அன்யூஷுவலான ஒரு பயம், எதிர்பாராத ஒரு பயம், திடுக்கிடும் பயம். என் எதிர்காலம் என்ன ஆகும்? என் ஃபியூச்சர் என்ன ஆகும்? என் கணவர் இப்படி இருக்கிறாங்களே, என் பிள்ளைகள் இப்படி இருக்குதே, என் மனைவி இப்படி இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு விஷயம், என் குடும்பத்தில் வேலை இல்லையே, நல்ல வருமானம் இல்லையே, ஏதோ ஒரு விஷயம் உங்களை பயம் காட்டுகிறதா? தேவச்சனமே, இந்த அருமையான ஜெபத்தில் அப்பா சமூகத்தில் அந்த பாரத்தை வைக்க போறோம். எத்தனை தேவச்சனங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அநேக மரித்து போன காரியங்கள், அநேக உலர்ந்து போன காரியங்கள், அநேக காரியங்கள் உங்க கைவிட்டு நழுவி போய்விட்டது. இனிமே அந்த ஆசீர்வாதங்கள் இனி கிடைக்குமா? என் வாழ்க்கையில நான் திரும்பி எழும்பி நிற்க முடியுமா என்று கண்ணீரோடு இருக்கிறீங்கல்ல, ஆவியானவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை உங்களை நோக்கி வர பண்ணுகிறார். தைரியமாக ஜெபியுங்கள் தேவஜனமே. நீங்க எல்லாரும் வேறுபாடு இன்றி கலந்திருக்கிறீங்க. எத்தனையோ நூறுக்கணக்கான திருச்சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிறவங்க தான் இன்னைக்கு இதில் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. எந்த வேறுபாடும் இன்றி, எந்த டினாமினேஷன் வேறுபாடின்றி நம்ம எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ற ஒரே அச்சடையாளத்தோடு நம்ம இணைந்து இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் தலையா இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். ஆம் தேவச்சனமே, சரீரத்தில் ஒரு அவயம் கஷ்டப்பட்டாலும் அப்பாவுடைய இருதயம் வேதனைக்குள்ளாக மாறுகிறது. அது மட்டும் இல்லை தேவச்சனமே, ஒரு சரீரத்தில் காலில் அடிபட்டாலும் உடம்பு ஃபுல்லாக அந்த வேதனையை அனுபவிக்குது. விரலில் அடிபட்டாலும், கைகளில் அடிபட்டாலும், கண்களில் பட்டாலும், தலையில் பட்டாலும், எங்கே பட்டாலும் அந்த வேதனை என்பது, அந்த வலி என்பது ஹோல் சரீரத்தையும் முழு சரீரத்தையும் அது தாக்குகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு அங்கம். ஜெபித்து கொண்டே இருக்கிற தேவஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய சரீரத்தில் உள்ள ஒரு அங்கம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவஜனமே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை தினமும் வாசித்து போஷிக்கப்படுற தேவஜனமே, நீ இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பாகம். ஆம் தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அருமையாக வைத்திருக்கிறார். உங்களை அவருடைய சரீரத்தில் ஒரு பாகமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு எந்த பாரத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்க கிறிஸ்துவின் சரீரம். தேவஜனமே, இந்த பிரயர் டைம் சேனல் கிறிஸ்துவின் சரீரம் இணைந்து ஜெபிக்க உதவி செய்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய நீங்க ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கலாம். ஈரோடுல இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், இங்கிலாந்துல இருக்கலாம். எந்த திசையில, உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு உறுப்பு, ஒரு அங்கம். அதனால உங்களுக்கு ஒன்றுனா கர்த்தர் துடிக்கிறார், கர்த்தருடைய மனம் துடிக்கிறது. உங்கள் ஜெப குறிப்பை எல்லாம் நான் மட்டும் அல்ல, இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஏராளமான தேவஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏராளமான நபர்கள் ஜெபிப்பாங்க தேவஜனமே. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட நபர் பயங்கரமான ஒரு விஷ பாம்பினால் கடிக்கப்பட்டிருந்தார். அந்த பாம்பு அவருடைய முதுகு பகுதியில் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது கவ்வி இருந்தது. அந்த பாம்பினுடைய விஷம் அவர் உடம்புக்குள்ளாக போக ஆரம்பித்தது. அந்த நபர் மரிக்க தொடங்கினார். மரிக்க தொடங்குற அனுபவம் வரும் பொழுது அவர் கிறங்கி விழுந்திருக்கிறார். அவர் பல மணிக்கூர் அந்த இடத்துல கிறங்கி இருந்ததுனால யாரும் கண்டுபிடிக்கல. ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த இடத்துல வயல்ல போன நபர் அவரை பார்த்து மிக விரைவில் கொண்டு போகும் பொழுது டாக்டர் எல்லாம் சொல்றாங்க, இந்த பிளட்ல விஷம் கலந்துட்டு. இதை அறிந்த அந்த மனிதனுடைய குடும்பம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கதறி இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம். எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நீ ஆண்டவரை தேடுனீங்க பாரு, உன் கணவருக்கு என்ன நடக்குதுன்னு. இந்த கண்ணீரின் அனுபவத்தில் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அற்புதமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. ஒன்றுமே நடக்காத இந்த நேரத்தில் தற்செயலாக ஒரு வயதான முதியவர் அந்த அருமையான ஹாஸ்பிட்டலுக்குள்ள வாராரு.
அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த அந்த முதியவர் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அருமையான சகோதரன் மேல கைகளை வைத்து ஜெபிக்கிறார். ஜெபித்த அந்த தருணத்தில் அவனுடைய 2 கண்கள் திறக்கப்படுகிறது. 2 கண்கள் திறக்கப்படுகிறது மட்டுமல்ல தேவஜனமே, அந்த பாம்பு கடித்த விஷமே இல்லாத லெவல்ல அவர் எழும்பி நடந்து வீட்டுக்கு சென்றார். ஆம் தேவஜனமே, சில நேரம் நம்ம குடும்பத்தார் ஜெபித்து நமக்கு விடுதலை வராமல் இருக்கலாம். சில நேரம் நமக்கு அறிமுகமானவங்க ஜெபித்து நமக்கு விடுதலை வராமல் இருக்கலாம். நம்ம தாயும் தகப்பனும் ஜெபித்து சிலப்பும் விடுதலை வராமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு சரீரத்தில் உள்ள அவயத்தில் உள்ள ஒரு நபர் ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். அதனால தேவஜனமே, உங்க ஜெப குறிப்புகளை பப்ளிக்ல இன்னைக்கு இருக்குது. அந்த பப்ளிக்ல இருந்தாலும் தேவ ஜனங்கள் அதை வாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க அப்படி ஜெபிக்கலனா இனிமே நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெபியுங்கள் தேவஜனமே. ஒரு நிமிஷமாவது ஜெபியுங்கள். அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஸ்க்ரோல் பண்ணி போகும் பொழுது ஆண்டவர் இடைப்பட்டால் ஒரு வரி ஜெபிக்கலாம். ஏனென்றால் அந்த நபர் நீங்களா இருக்கலாம். அந்த தாத்தா எப்படி அந்த ரூமுக்குள்ள சென்று ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆம் தேவஜனமே, நான் பல முறை பார்த்திருக்கிறேன், பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். பல தேவ ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தேவனால் மகிமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு அன்பான கனியுள்ள வல்லமையான ஒரு தெய்வ மனிதனை நான் அறிவேன். அந்த மனிதன் ஏராளமான வீல் சேர்களை எழுப்பியிருக்கிறார். அந்த மனிதன் மரித்த நபரை எழுப்பின வீடியோஸ் கூட இன்டர்நெட்ல இருக்குது. தேவ ஜனமே, இந்த மாதிரி நபர்களை அநேகருக்கு தெரியாது. இந்த அருமையான தேவ மனிதன் அவர் மரணத்துக்கு முன்னாடி அவருடைய மரணத்தின் கடைசி நொடியில ஒரு சாதாரணமான ஒரு புதிய விசுவாசியின் அனுபவத்தில் உள்ள ஒரு நபரிடத்தில் போய் ஜெபிக்கிறார். அந்த நபர்கிட்ட தன்னை தாழ்த்தி ஜெபிக்க சொல்லுகிறார். அவர் போய் ஜெபிக்கிற அந்த நபர் அவன் ஒரு சாதாரண விசுவாசி தான், ஒரு விவசாய வேலையை செய்கிறது போல ஒரு சாதாரண ஒரு நபர் தான். ஆனால் இந்த மனிதனை பெரிய பெரிய நபர்கள் கூட, பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலில் உள்ளவர்கள், பெரிய பெரிய நபர்கள் கூட டைம் வாங்கி தான் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருக்கிற அந்த நபர் ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அவயத்தின் மகிமையை அறிந்திருந்தார். நாம் எல்லாரும் பார்த்தது ஒரு சாதாரண விசுவாசி தானே, ஒரு விவசாய தொழில் செய்கிற ஒரு நபர் தான் நாம் பார்த்திருந்தோம். ஆனால் அந்த தேவ மனிதனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அது மட்டும் அல்ல, அவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களா இருக்கிறார்கள். எப்படி அவனுடைய வேலை புவரா இருக்குது, அவனுடைய வருமானம் குறைவா இருக்குது, அவன் ஒரு சிறு தொழில் பண்ணுகிறான் என்று அவமானமாக நினைக்க முடியாது. ஏனென்றால் அந்த தேவ மனிதனுக்கு தெரியும், அவன் தொழில் வேணால் அற்பமான தொழிலா இருக்கலாம், ஆனால் அவனுடைய பதவி என்பது இயேசுவினால் கொடுக்கப்பட்ட பதவி. அவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அங்கம் என்பதை அறிந்து கொண்டு தன்னை தாழ்த்தி தனக்குள் வந்த ஏவுதலை உணர்ந்து, ஐயா எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். அந்த மனிதன் ஜெபித்தார். ஆம் தேவ ஜனமே, நாம் எவ்வளவு வல்லமையான நபராக இருந்தாலும் சரி, நாம் தேவனால் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டாலும் சரி, சில நேரம் ஒரு 5 வயசு சின்ன பிள்ளையினுடைய ஜெபம் சில மண்டலங்களை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். உங்க வருமான கட்டை உடைக்கும், உங்க வியாதிகளை மாற்றும். நெடுநாள் வியாதிகள் பெரிய பெரிய ஊழியர்கள் ஜெபித்திருப்பாங்க. ஆனாலும் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு நபரை கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார்னா அந்த நபர் ஜெபிக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை சில நேரம் மாறாம இருக்கலாம். இதை நான் அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன் தேவச்சனமே. வேதத்தில் எங்க இருக்குதுன்னு நீங்க கேட்க முடியாது. அநேக விஷயங்கள் வேதத்தில் எங்க எழுதப்பட்டிருக்குன்னு அநேகர் கேட்பாங்க. தேவ ஜனமே, அற்புதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கொஞ்சம் எச்சலை எடுத்து மண்ணில் கலந்து கண்ணிலே பூசினார். இதை எப்படி இயேசு செய்தார் என்று வேதத்தில் எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதா? நமக்கு தெரியாது. போய் சீலோவா குளத்தில் கழுவுன்னு சொல்லுகிறார். இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு தெரியாது தேவ ஜனமே. செங்கடலை பார்த்து கையை நீட்டினான் சொல்லுகிறார். இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? இப்படி செஞ்சா செங்கடல் பிளக்கும் யாருக்கு தெரியும்? கர்த்தர் உள்ளத்தில் இடைபடுகிறார். ஆம் தேவ ஜனமே, ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னாடியும் கர்த்தருடைய இடைபடுதல் இருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இரும்பை மிதக்க பண்ண ஒரு மரக்கட்டையை போடுன்னு சொல்லுகிறார். இரும்பு தண்ணியில் மிதந்த சரித்திரமே கிடையாது. ஆனால் இது எப்படி நடந்தது? ஆம் தேவ ஜனமே, எந்த இடத்துல வேதத்தில் அற்புதம் எப்படி செய்ய வேண்டும், ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் சொல்லித் தருகிறது பரிசுத்த ஆவியானவர். அதனால நம்ம சொல்ல
சொல்லப்படுகிற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அற்புதமாக தோணும், இதெல்லாம் தேவன் தான் சொல்லுகிறாரா தோணும். ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது ஆவியானவர் அதை செய்கிறார். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஜெபித்து தண்ணியை குடிக்கிறத அற்பமாக நினைக்கிறாங்க, ஜெப எண்ணெயை அற்பமாக நினைக்கிறாங்க, ஜெபித்து தண்ணியை வீட்டை சுற்றி தெளிக்கிறத அற்பமாக நினைக்கிறாங்க. இது எல்லாம் தேவ ஜனமே பைபிளில் எங்கே போட்டிருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது. பைபிளில் அநேக காரியங்கள் எழுதப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எழுதுனா வேதம் பத்தாது, இந்த உலகமே பத்தாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ அநேக ரகசியங்கள் ஆவியானவருக்கு தான் தெரியும். அதனால் நம்ம உள்ளத்தில் பேசுகிற அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும். எங்கே தெரியுமா மிஸ்டேக் நடக்கும்? அநேகர் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. இருளின் ஆவிகள், அந்த ஆவிகள் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வந்து இவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறதுனால பாவத்தையும் செய்வார்கள், ஊழியத்தையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு அசுத்த ஆவிகள் சில ஐடியாக்களை கொடுக்கும். அதுதான் தவறு. அதை கண்டுதான் நாம் பயப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் சில வித்தியாசமான காரியங்கள் உண்டு. சிலை வழிபாடுகள் வரும், சிலுவையை முத்தம் செய்கிற வழிபாடுகள் இருக்கலாம், ஜப மாலை என்ற அனுபவங்கள் இருக்கலாம், வித்தியாசமான சிலைகளை வீட்டில் கொண்டு வந்து வணங்கலாம் என்று சொல்லியிருப்பாங்க, இயேசுவின் படத்தை வைத்து அதை வணங்கலாம் என்று சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் தவறான விஷயம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ செய்கிற சாப்பாடுல கொஞ்சம் ஜெபித்து தண்ணியை ஊத்துன்னு சொல்றாருனா அதுல ஒரு தவறு இல்லை தேவஜனமே. அது ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறவில்லை. அதனால தேவஜனமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படாதீர்கள். ஊழியத்தில் சில விஷயங்களை நீங்க சபையில கேட்டு கேட்டு வருகிற செய்தி ஒரு பெர்ஃபெக்டான செய்தியை நீங்க நினைக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் உங்க சபையில கொடுக்கப்படுகிற தேவ செய்திகள் தேவச்சனமே மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் ஆண்டவர் பேசுகிறார். அதனால் தான் உங்க சபையில பைபிள் ஸ்டடி வைக்கிறாங்க. ஏன்னா செய்தியினால் கவராக முடியாத அநேக காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையில இருந்து பைபிள் ஸ்டடியில இருந்து பைபிளை ஹோல் கவரேஜா நீங்க படிக்க முடிகிறது. ஸோ அதனால அநேக காரியங்கள் சண்டே சர்வீஸ்ல நீங்க போகும்பொழுது பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்க இடப்பட்ட நாட்களில் போகணும், வெள்ளிக்கிழமை போக வேண்டியது இருக்கும், பைபிள் ஸ்டடிக்கு போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும் பொழுது சில நேரம் ஆவியானவர் போதிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகும். அப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க? ஐயோ, இந்த உலகம் எல்லாம் விகற்பமா செய்றாங்களே, ஜெபித்து தண்ணி தெளிக்கிறாங்களே, ஐயோ ஜெபித்து தண்ணி குடிக்கிறாங்களே, ஐயோ ஜெபித்து கார்ல போய் தண்ணி தெளிக்கிறாங்களே. அவன் தேவ ஜனமே, இது எல்லாம் ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த். ஆனால் இதுல ஒரு பாவம் இருக்கான்னு கேட்டா பாவம் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால ஆவியானவர் ஏதாவது சொன்னா அதுல பாவமே கிடையாது. அதனால பயப்பட வேண்டாம் தேவஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். ஒரு சத்ரு, ஒரு மந்திரவாதி மூலமா என்ன செய்கிறான்? முகமாற்றை செய்கிறான், மயக்க பொடிகளை கொடுக்கிறான், கை விஷங்களை கொடுக்கிறான். ஏன் நம்ம ஆண்டவருடைய வல்லமையினால ஒரு பொல்லாத மனிதனை விடுதலையாக்க முடியாது? ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஒரு பிள்ளையோ கைவசம்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர பொருள் உள்ள போய்விட்டால் அது அந்த பிசாசனுடைய ஆளுகைக்குள்ள அந்த பிள்ளையோ அந்த பையனையோ அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பையன் ஒழுங்கா ரசிக்கப்படல, அந்த பிள்ளைக்குள்ள தெய்வ வசனம் இல்லைன்னா அந்த கைவசங்கள் கிரியை செய்யும். ஏன்னா பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அவர்களுக்கு இல்லை. அதனால இவர்களுக்கு என்ன செய்யும்? உள்ள இருக்கிற இந்த கைவசம், இந்த முகமாற்று, இந்த பில்லி சூனியங்கள், அவர்களுடைய முடியை வைத்து எடுத்து செய்கிற காரியங்கள், அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து செய்கிற காரியங்கள் எல்லாம் இன்றும் நடக்கிறது. இதெல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் தேவஜனமே. இதெல்லாம் கண்ணால பார்க்கிறேன் தேவஜனமே. அதனால இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஊழியனாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று சில காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை புதிதாக எண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அதை கேட்கவில்லை. அநேக நாட்கள் இந்த சத்தியங்களை நீங்க கேட்டிருக்காம இருக்கலாம். அநேக சத்தியங்கள் உங்களுக்கு புதுசா தோணலாம். புதுசா தோணுனதுனால இது ஆவியானவர் சொல்லவில்லை என்று நீங்க தீர்மானிக்க முடியாது. நீங்க நிதானித்து ஜெபித்து பாருங்கள். உங்க ஜெப அறையில் போய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுங்கள். அது தவறா இல்லையா என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி தருவாரு. இதெல்லாம் தேவனுடைய வல்லமையை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகள். இதை தான் நம்ம ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன் சொல்லுகிறோம். பாருங்க, எலியா மேலே இருந்து ஒரு சால்வை விழுகிறது. அந்த சால்வை ஒரு சாதாரண துணி, அதுக்குள்ள என்ன தேவ ஜனமே வல்லமை இருந்திருக்கும்? ஒருவேளை எலிசா பாவியா இருக்கிறாரு. இந்த எலிசா பாவியா இருக்கும் பொழுது இவர் மூலமா அந்த சால்வையில வல்லமை இருந்துச்சுன்னா சால்வையை அடிச்சே வாழ்ந்திருப்பாரு. பரிசுத்தமா வாழ வேண்டிய அவசியமே இல்லையே. சால்வையில வல்லமை இருக்குதுன்னு மட்டும் நம்ம நினைக்க முடியாது. சால்வை ஒரு தேவனுடைய
அழைப்பை குறிக்கிறது. அந்த மனிதனும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சால்வையில் உள்ள அபிஷேகமும் அவன் மேலே இறங்க வேண்டும். இந்த தேவ மனிதன் எலியா வானத்திற்கு போகும் பொழுது இப்பொழுது எலிசா மேல ஒரு அபிஷேகம் இறங்கணும்னா கர்த்தர் அதுக்கு உபயோகப்படுத்தினது ஒரு சாதாரண சால்வை. இது உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றும். அதனாலதான் தேவ ஜனமே, கிறிஸ்துவை பற்றிய தேவ வார்த்தைகள் உலக மனிதனுக்கு, ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்கணும் தேவ ஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை, சில ரகசியங்களை ஏன் தெரியுமா சொல்லித்தாராரு? சில நேரம் நீங்க சபைக்கு போனா கூட இந்த சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படாது. அதனாலதான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ஒரு பாஸ்டர் பேசும் பொழுதும் ஒரு தீர்க்கதரிசி பேசும் பொழுதும் அநேக வித்தியாசங்கள் இருக்கும் தெய்வ ஜனமே. தீர்க்கதரிசி என்பவன் ஒரு போராட்டத்தின் வேரை கண்டுபிடிக்கிறவன். கர்த்தர் அதனாலதான் அவனை வைத்திருக்கிறார். ஒரு சபை உடைகிறது என்றால் அதனுடைய காரணம் என்ன, யார் அதற்கு விரோதமாக செயல்பட்டால், யார் அதனுடைய போராட்டத்திற்கு காரணம் என்று ஆவியானவர் தெளிவாக காட்டுவார். ஒரு குடும்பம் உடையுது என்றால் அந்த குடும்பம் உடையறதுக்கு காரணம் என்னவென்று தெளிவாக காட்டுவார். ஒரு சபை என்பது, நீங்க போற சர்ச் என்பது, அது ஒரு மீட்டிங் ஹால், அது ஒரு பில்டிங். அதுல இருக்கிற பாஸ்டர் ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறார், அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு பயன்படுகிறார். ஆனால் தீர்க்க தரிசன அழைப்பு அப்படி கிடையாது. கிறிஸ்துவின் சரீரத்தில் எல்லா சபைகளில் உள்ள கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா ஜனங்களை பார்த்து பேசுகிறது தான் தீர்க்கதரிசியின் அழைப்பு. தீர்க்க தரிசனம் சொல்லி மக்கள்கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கல. பணத்தை வாங்குறதுக்காக, பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பவில்லை. ஒரு தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவன். ஆமென். உலக காரியங்களையோ விசுவாசிகளையோ அல்ல, கர்த்தரை சுமக்கிறவன். விசுவாசிகளை பார்த்து கையை நீட்டி சொல்லுகிறவன். அதற்கு தகுதியான தேவ பிள்ளைகளை உருவாக்கி எழுப்பாட்டி ஆண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறார். ஸோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. ஒரு பாஸ்டர் பேசும்பொழுது, ஒரு தீர்க்கதரிசி பேசும்பொழுது ஒரே ஆவியானவர் தான் பேசுகிறார், ஆனால் வித்தியாசமான காரியங்களை பேசுவார். ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவங்க விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். அநேகர் ஏற்றுக்கொண்டு விடுதலையை பெறுகிறார்கள். சில நேரம் பைபிள்ல எழுதப்படலை, எங்கிருந்து எழுதப்பட்டிருக்கிறது? ஆவியானவர் போதிக்கிறார். ஆவியானவர் போதிக்கிறதை குறித்து நாம் அசட்டை பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க தேவஜனமே, மார்க் 7வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், யாரு? இயேசு கிறிஸ்து, அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் அந்த இடத்துல கொஞ்சம் ஞானமா செய்கிறார், கொஞ்சம் வெளியே தனியாக கொண்டு போறார். ஏன்னா அவர் செய்கிறத பார்த்தா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அவரை தப்பாக தான் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல சொல்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்னுடைய சரீரத்தை புசியுங்கள், என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் சொல்லும் பொழுது அநேக சீசர்கள் இடறி போனாங்க. ஏன்னா அவர் சொன்ன மைய ஞான கருத்தை அவர்கள் அறியவில்லை. இன்னைக்கு நம்ம யாருமே மாம்சத்தை தின்னுகிறவர்களாக, ரத்தத்தை குடிக்கிறவர்களாக இல்லை. நாம் சாதாரண ஒரு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் குடிக்கிறோம். நாம் அவருடைய மரணத்துக்கு அடையாளமாக அதை செய்கிறோம். அவர் திரும்பி வருகிற வரை அதை செய்ய வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் மக்கள் அவரை தவறாக நினைத்தார்கள். சோ இந்த இடத்தில் பாருங்க, அவர் உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இதை யாராவது பார்த்தா ஏற்றுக்கொள்வாங்களா? இன்னைக்கு உங்க பாஸ்டர் கொஞ்சம் எச்ச எடுத்து உங்க நாவை தொட்டாருன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க தேவஜனமே. ஆனா பாருங்க தேவஜனமே, உடனே அந்த செவிட்டுத்தனம் மாறினது அவன் காது கேட்கப்பட்டது. சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒரு ஊழியக்காரனோ ஒரு தீர்க்கதரிசியோ தன்னுடைய எச்சிலை எடுத்து உங்க நாக்கில் வச்சு ஒரு ஹீலிங்காக ஜெபித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா இயேசு அதை செய்திருக்கிறார். இயேசு இதை செய்ததை பார்க்கும் பொழுது மக்களுக்கு இது ஆச்சரியமா இருந்திருக்கும். அதனால தான் அவனை தனியாக கொண்டு போய் செய்திருக்கிறார். ஆம் தேவஜனமே, இதை ஏன் செய்தார், எதற்கு செய்தார் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவனுடைய ஒவ்வொரு பகுதியுமே மகிமையா இருக்கிறது. இயேசுவனுடைய உமிழ் நீர்ல கூட மகிமை இருந்திருக்குது தேவஜனமே. ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும். ஒருவேளை அவனுக்குள்ள இருந்த அந்த செவிட்டுத்தனத்தின் ஆவி ஆண்டவருடைய எச்ச கண்டு ஓடி இருக்கும்.
ஆனால் இதை உலகத்துல சொல்லும் பொழுது மக்களுக்கு புரியாது. தேவஜனமே, பைபிள்ல எங்க எழுதி இருக்கு உமிழ்ந்து சுகப்படுத்து என்று? பைபிள்ல எங்க எழுதி இருக்கு? எங்கேயுமே எழுதவில்லை. ஆம் தேவஜனமே, இதெல்லாம் வைத்து நான் சொல்ல வருகிறது ஒன்னே ஒன்றுதான். எந்த காரியமானாலும் ஆவியானவர் ஒரு விஷயம் சொல்லுகிறார்னா அதை பொறுமையா ஏற்றுக்கொள்ளணும். அது பைபிள்ல எங்க எழுதி இருக்குது, அது எங்க எழுதி இருக்கு, இது எங்க எழுதி இருக்குதுன்னு நம்ம கேட்டா குழம்பும். நம்ம நேரம் ஆண்டு சமூகத்தில் உட்காரணும். கர்த்தர் அதை புரிய வைப்பார், கர்த்தர் அதை சொல்லி தருவார். ஏன்னா ஆவியானவர் சொல்லுகிற அநேக விஷயங்கள் பைபிள்ல எழுதப்பட வேண்டும். ஆனால் எழுதப்படக்கூடிய நேரமும் டைமும் இடமும் இல்லாததுனால ஆண்டவர் நிறைய விஷயங்களை எழுதவில்லை. சொல்ல போனா எழுதியிருக்க வேண்டும். எழுதுனா இந்த உலகம் கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தேவ ஜனமே, பைபிள்ல எழுதப்படலைன்னா அது பரிசுத்த ஆவிகிட்ட இருக்குது. பரிசுத்த ஆவிகிட்ட உள்ளது அநேக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அநேக விஷயங்கள் எழுதப்படவில்லை. அதை பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்கிறவர்கள் அதை நம்மோடு சொல்லுகிறார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு விஷயம், இவ்வளவு கடினமான விஷயங்களை நான் சொல்லவில்லை, ரொம்ப எளிமையான விஷயங்களை சொல்லுகிறேன். அநேகர் உங்களுக்காக ஜெபித்து பார்த்திருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் உள்ள ஒரு நபர் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை மறைந்திருக்கிறதுனா, நம்ம இந்த பிரயர் டைம் சேனல் மூலமாக கிறிஸ்துவின் சரீரம் இணைந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அதற்காக தான் கர்த்தர் இணை வச்சிருக்கிறார். அதனால தெய்வ ஜனமே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு அஃப்ளிக்ஷன்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தையில இருந்தாலும் சரி, உங்க ஜெபம் பிறருடைய காயங்களை கட்டப்போது, பிறருக்கு அற்புதம் நடக்க போது. நீங்க யோசிப்பீங்க, ஏன் ஜெபமா விடுதலை கொடுக்கும்? நானே போராட்டத்தில் இருக்கிறேனே. ஆம் சகோதரியே, உன் ஜெபம் விடுதலையை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகிற வேதனை பிறரும் படக்கூடாதுன்னு ஒரு நல்ல மனசு உனக்கு வர்றதுக்காக கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். நீ ஜெபித்து பார். ஆண்டவரே, என் தேசத்திற்கு இறங்கும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இறங்கும் என்று ஒரு வரி ஜெபித்துப்பார். எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் விடுதலை ஆவாங்க. ஒருவேளை நீங்க துபாயில இருந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க, ஒரு கமாண்ட் உங்க கண்ணில் தட்டுப்படும். உடனே நீங்க கைகளை தூக்கி ஜெபிப்பீங்க. அந்த நபர் உயிரடைவாங்க, அந்த குடும்பம் வாழும். இதை யாரும் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆம் தெய்வ ஜனமே, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஒரு பாஸ்டர் ரொம்ப முக்கியம்தான். அதிலையும் மேலான ஒரு காரியத்தை ஆண்டவங்க பேசி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு அங்கம். ஏன்னா ஒரு பாஸ்டர் எல்லா விஷயத்திற்காக ஜெபிக்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவர் பிஸியாக தான் இருப்பாரு. 5000 விசுவாசி வரக்கூடிய ஒரு சபையில ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பிரேயர் மேட்டரை சொல்லி எப்படி ஜெபிக்க முடியும்? 5000 விசுவாசிகளும் ஒரு 10 பிரேயர் மேட்டர் வைத்தால் 50,000 பிரேயர் மேட்டர். அவர் ஒரு குழுவில் ஒரு நபரை வச்சு தான் ஜெபிப்பாரே தவிர தான் ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் பார்த்து ஜெபிப்பாரா என்றால் அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அவர் மொத்தமாக ஜெபிப்பார். கர்த்தர் அந்த மாஸ் பிரேயரை கேட்டு விடுதலையை கொடுப்பார். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஜெப குறிப்புகளில் உள்ள வேதனைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஆட்களை வைத்திருக்கிறார். அதனால தான் சில விஷயங்களை நீங்கள் பாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணலான்னு போவீங்க. பாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ண முடியாமல் அங்கே உள்ள ஒரு முதிர்ந்த விசுவாசியோ இல்லை ஒரு பாட்டிட்டையோ இல்லை ஒரு தாத்தாட்டையோ தெரியாமல் உங்கள் பாரத்தை சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஆனால் ஒரு பாஸ்டர் ஜெபிப்பேன்னு சொல்லியிருப்பாரு, அவர் பிஸியில் மறந்துருப்பாரு. ஆனால் அங்கே இருந்த பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மறக்காமல் அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. நம்ம பாட்டின்னு அஜாக்கிரதையாக நினைப்போம், இந்த பாட்டிகிட்ட என்ன வல்லமை இருக்குன்னு நினைப்போம். அவங்க கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆண்டவரை தேடி இருப்பாங்க, உண்மையாக வாழ்ந்திருப்பாங்க. அவங்க கரங்களை நீட்டினா சில நேரம் பெரிய பெரிய தடைகள் மாறும். 30 வருஷம் 15 வருஷம் உள்ள தடைகள் மாறும். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை கனப்படுத்துகிறார். அவங்களுடைய வயது ஒன்றும் விஷயம் கிடையாது, அவங்க யார் என்பதுதான் விஷயம். அவங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அங்கம். அது மட்டும் இல்ல, நெடுநாளாக உண்மையோடு வாழுகிற ஒரு தாயார். அதனால நீங்க யோசித்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது இது எப்படி விடுதலை நடந்துன்னு தெரியாது. தேவ ஜனமே, ஒரு விடுதலை நடக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் தேவன். அந்த தேவன் பாஸ்டரை யூஸ் பண்றார். அந்த தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு அவயமாகிய ஒரு தாயையோ ஒரு தகப்பனையோ ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவையோ ஒரு சின்ன பிள்ளையோ யூஸ் பண்ணுகிறார். நாகமானின் குஷ்டரோகத்துக்கு சுகத்தை கொண்டு வந்தது ஒரு சின்ன சிறுமி. அந்த சிறுமிக்குள்ள தேவன் வெளிப்பட்டார். ஆம் தேவஜனமே, இஸ்ரவேல் ராஜ்யத்துல கோலியாத்தை எதிர்த்து வரும் பொழுது அந்த தேசத்தை காப்பாற்ற கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்தது ஒரு சின்ன தாவீது.
ஆம் தேவ ஜனமே, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி சின்ன வயது உள்ளவனா இருக்கும் பொழுதே கர்த்தர் தேசத்தை குறித்து ரகசியங்களை பேசினார். ஏன் ஏலியின் இடத்தில் பேச வேண்டியது தானே? ஏலி தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை இழந்திருந்தான். குடும்பத்தை நடத்த தெரியாதவனாக மாறியிருந்தான். அநேக பாவங்களையும் கண்டுட்டு காணாதவன் போல் இருந்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு பேச விரும்பவில்லை. கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். ஆம் தேவ ஜனமே, இதிலிருந்து புரிந்து கொள்ளணும், கிறிஸ்துவின் சரீரம் என்பது, ஆண்டவருடைய ஐக்கியம் என்பது யாருக்குள்ளனாலும் இருக்கலாம். எந்த சின்ன பிள்ளை ஜெபித்து கூட உங்க வாழ்க்கை மாறலாம். அதனால தான் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல தேவ மனுஷன் சொல்வாரு, ஆண்டவருடைய வல்லமையான தேவ மனிதன் எந்த சின்ன பிள்ளை அவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணாலும், ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அந்த இடத்துல நின்று அதை கேட்பாரு. ஏன்னா கர்த்தர் யார் மூலமானாலும் பேசுவாரு. கர்த்தர் கழுதை மூலமானாலும் பேசுவாரு. கர்த்தர் கல் மூலமானாலும் பேசுவாரு. கர்த்தர் முச்செடி மூலமா கூட பேசுவாரு. கர்த்தர் வானத்திலிருந்து பேசலாம். கர்த்தர் மீனின் வாயிலிருந்து பேசலாம். கர்த்தர் ஒரு மரம் மூலமா பேசலாம். கர்த்தர் ஒரு சின்ன ரிங்டோன் மூலமா பேசலாம். ஒரு மெசேஜ் மூலமா பேசலாம். ஒரு சின்ன யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமா பேசலாம். கர்த்தர் எங்க இருந்தனாலும் பேசலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தாவே, எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்காக ஜெபிக்கணும்னு வைத்த நபர் எழும்பட்டும். வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருந்த யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்தான். அந்த சிநேகிதர்கள் விடுதலையானார்கள். ஆம் தேவ ஜனமே, நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும் ஜெபியுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து பாருங்கள். விடுதலை வரும், விடுதலை வரும், விடுதலை உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவர் சொன்னார், சிலர் எல்லாம் மிகுந்த கனமான பாரத்தை தலையின் மேல் தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாரத்தை கர்த்தர் சமூகத்தில் வைங்க. உங்களுக்காக ஜெபித்து விடுதலை கொண்டு வருகிற நபரிடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. யார் உங்களுக்காக ஜெபிக்கணுமோ அந்த நபரை கர்த்தர் தட்டி எழுப்ப போறாரு. பாருங்க, மொர்தெகாய்க்கு ஆண்டவர் ஒரு எஸ்தரை வைத்திருந்தார். அந்த எஸ்தர் மொர்தெகாய்க்காகவும் அந்த யூத குலத்திற்காகவும் உள்ளே சென்று ஜெபித்து ராஜாவை சந்தித்தாள். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு நபரை வைத்திருக்கிறார். அந்த நபர் உதவலாம், ஜெபிக்கலாம், என்னனாலும் செய்யலாம். அந்த 5000 மக்களுக்கு போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சிறுவனை வைத்திருந்தார். 5 அப்போ 2 மீன். பாருங்களேன், யாரால் ஆண்டவர் வைத்திருப்பார்? பெரிய தீர்க்கதரிசியாக எலியாவை போஷிக்க ஒரு காகத்தை வைத்திருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயத்தை வைத்திருக்கிறார். அது இந்த பிரேயர் டைம் சேனல்ல இருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்களே, நீங்களா அந்த நபரா இருக்கிறீங்கன்னா உங்க ஜெபத்தை அடக்காதீங்க. உங்க உள்ளத்தின் உள்ள ஊற்று பொங்கி வரட்டும். உங்க அக்கனி பற்றி எரிவதாக. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பற்றி எழுவதாக. எத்தனை தேவ ஜனங்கள் விட்டு கொடுக்குறீங்க? ஆண்டவர் காட்டின அந்த ஒரே ஒரு தரிசனத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். தாங்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற சில ஆத்துமாக்கள் உண்டு. எல்லாரும் ஜெபிப்போமா? மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் தேவ ஜனமே, எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஒருவர் ஜெபிப்போமா? எல்லா கரங்கள் இணைக்கப்படட்டும். எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தாரின் கரங்கள் இணைக்கப்படட்டும். அருமையான தேவ ஜனமே, இதை நடத்தி கொண்டிருக்கிற அடியனுக்காக ஜெபியுங்கள். இன்னும் அநேக காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். தற்கொலைக்கு போறவர்களை கர்த்தருடைய நாமத்தினால ஜெபத்தினால நம்ம தடுக்க வேண்டும். தேவ ஜனமே, இந்த வீடியோ என்பது ஒரு சாதாரண ஊழியம் அல்ல. இது ஒரு மரண போராட்டத்தில் இருக்கிற ஒரு நபர். சினிமா ஸ்டார்ஸ், பெரிய பெரிய நபர்களுடைய வீட்டுக்குள்ள அவங்க செல்போனுக்குள்ளாடி அவங்க இன்டர்நெட் ஆன் பண்ணும் பொழுது இந்த வீடியோ உள்ள போனா ஒரு தற்கொலை தடை பண்ணப்படலாம். பெரிய பெரிய பாவங்கள் தடை பண்ணப்படலாம். ஒரு கொலை தடை பண்ணப்படலாம். ஆமீன். எதனாலும் தடை பண்ணப்படலாம் தெய்வ ஜனமே. அதனால இந்த ஆன்லைன் ஊழியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாரே. ஆமீன் தெய்வ ஜனமே. ஏராளமான சேனல்கள் இருக்குது. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு சேனல்களையும் உபயோகப்படுத்த நாம் ஜெபிக்க வேண்டும். ஏற்ற நேரத்தில் தளர்ந்து போன ஊழியர்களுக்கு இது மன்னாவா மாற வேண்டும். தளர்ந்து போன விசுவாசிகளுக்கு இது ஊட்டச்சத்தா மாற வேண்டும். எத்தனை ஆயிரக்கணக்கான தேவ ஜனங்கள் இந்த அருமையான பிரேயர் டைம் சேனல் மூலமாக பூஸ்ட் ஆகி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு சாட்சியும் கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. நான் சொந்து போய் இருந்தேன், நான் தளர்ந்து போய் இருந்தேன், எனக்கு அற்புதம் நடக்காமல் இருந்தது, வியாதியில இருந்தேன், கர்த்தர் இந்த காரியங்களை இப்படி செய்தார்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்ம ஜெபங்களை கேட்டு விடுதலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு சொல்லுகிறார், பிள்ளைகளை குறித்து பாரமா?
குடும்பத்தை குறித்து பாரமா, தொழிலை குறித்து பாரமா, குடும்பத்தில் ஒரே போராட்டங்களா, வியாதிகளா, கடன்களா, எதுவா இருந்தாலும் ஆண்டு சொல்லுகிறார், அந்த பாரத்தை கீழே இறக்கி வையுங்கள். ஒரு பாரம் என்பது உங்களை உடைக்கும், இல்லை என்றால் உருவாக்கும். ஒருவேளை உடைத்து ஆண்டவரை என் வீடை ஜப்தி பண்ணி போயிட்டாங்களே, இப்ப நடுத்தரில் நிற்கிறது போல இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுன்னா ஆண்டு சொல்லுகிறார், நீ ஆபிரகாமை போல தனிமையா ஒரு பாதையை தொடங்க போற. அது ஒரு நினைவு சின்னமாய் மாறப்போகுது. ஏன்னா சில நேரம் இந்த பாரம் உங்களை உடைக்கும், சில நேரம் இந்த பாரம் உங்களை உருவாக்கும். அதனால அந்த பாரம் உங்க மேல இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அப்பா சமூகத்தில் இறக்கி வைங்க. ஏன்னா அந்த பாரம் உங்களை ஒன்று உடைச்சிருக்கும், இல்லைனா உருவாக்கி இருக்கும். இது ரெண்டில் எதனாலும் செய்திருக்கும். தேவச்சனமே, இன்னைக்கு நீங்கள் உடைக்கப்பட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் அதை நினைவு சின்னமாக மாற்றுவார். ஒரு நாள் நீங்கள் ஒரு கம்பெனியின் ஓனராக இருப்பீங்க. அன்னைக்கு சொல்வீங்க, நான் வேலை இல்லாமல் கண்ணீரோடு இருந்தேனே, இன்னைக்கு நான் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறேனே, இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறேனே என்று தாழ்மையோடு ஆண்டவருக்கு பயந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணுவீங்க. தேவச்சனமே, படித்தும் வேலை இல்லாமல் இருந்தேனே, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறாரே என்று சொல்லி உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, நான் ஒரு வாகனம் இல்லாமல் இருந்தேனே, இன்னைக்கு இவ்வளோ பெரிய கார் வசதியெல்லாம் தந்திருக்கிறீங்களே என்று சொல்லி அநேக ஏழைகளை உதவுவீங்க. ஸோ உடைக்கப்பட்டு நடுத்தரில் நிற்கிறது போல ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னு ஆண்டு சொல்லுகிறார். உடைக்கப்பட்டவர்களே, பாரத்தோடு இருக்கிறவர்களே, கண்ணீரோடு இருக்கிறவர்களே, திருமண வாழ்க்கை உடைந்து போயிருக்குதா? குடும்பத்தில் சில போராட்டத்தில் உடைந்து போயிருக்கிறீங்களா? இனி மிராக்களே நடக்காதுன்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சாட்சியா மாற்ற போறாரு. ஓடி வாங்க. நடந்ததை நினைத்து கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடித்து புலம்பாதீங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போறார். எல்லாரும் கைகோர்த்து இருக்கிறோம். பிரைட் டைம் குடும்பத்தார் கைகோர்த்து இருக்கிறீங்க. இத்தனை ஆயிரங்கள் கைகோர்க்கும் பொழுது பிசாசின் ராஜ்யம் இடியும், இருளின் ராஜ்யம் இடியும், சொந்து போன தேவஜனம் எழும்பும். தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பி எழுப்பி நிறுத்துகிறார் சொல்லுகிறது போல இன்னைக்கு அநேக தேவ ஜனத்தினுடைய கூடாரம் எழும்பி நிற்கிறது, எழும்பி நிற்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கான மக்கள் கைகள் இணைந்திருக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுடைய இருதயம் இணைந்திருக்கு. இதுல நம்ம இயேசு ராஜாவின் சிந்தனை வெளிப்படுகிறது. அவர்தான் இந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்கு தலையானவர். அவர்தான் இதை செய்கிறார். நாம் ஒரு கருவி. ஆம் தேவ ஜனமே, ஒரு இசை அருமையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த இசை கருவி காரணம் கிடையாது. ஒரு கீபோர்டில் உள்ள பீட்ஸ், அதில் உள்ள ரிதம்ஸ், அதில் உள்ள பியானோ அருமையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த கீபோர்டு ரொம்ப அருமையானது கிடையாது. அந்த கீபோர்டு ரொம்ப அருமையா இருக்கிறதுனால அல்ல. ஒரு வயலினுடைய இசை அருமையா இருக்குது, ஒரு கிட்டாரினுடைய இசை அருமையா இருக்குது, ஒரு சித்தாருடைய இசை அருமையா இருக்கலாம், ஒரு ஹார்மோனியத்தினுடைய இசை அருமையா இருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இசை கருவியினுடைய இசைகள் அருமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை வாசிக்கிற நபர்கள் தாழ்ந்து உள்ளவர்களா இருக்கிறாங்க. இதை வாசிக்க தெரியாத ஒரு நபருக்கு அதே கீபோர்டு, அதே கிட்டாரை கொடுத்து பாருங்கள், நல்ல சத்தம் வராது. ஆம் தேவ ஜனமே, இந்த பிரேயர் டைம் சேனலை நடத்துகிற நாங்கள் ஆண்டவர் கையில் உள்ள ஒரு கருவிதான். இதை உபயோகப்படுத்தி இதில் இருந்து வெளிப்படுகிற அத்தனை வல்லமையும் மகிமையும் அற்புதமான வார்த்தைகளும் எங்களை இசைக்கிற நமது அருமை இரட்சகருடைய சத்தத்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆம் தேவ ஜனமே, ஒரு இசையை இசைக்கிற தேவன் இருக்கிறார். இந்த பிரேயர் டைம் சேனலை இசைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இதை இசைத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் உங்களோடு பேசுகிறார். அதனால இதில் இருக்கிற இதை நடத்துகிற யாருமே ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் சுயநலமற்றவர்களாக தேவன் சொல்லுகிறதை அப்படியே உங்களிடத்தில் கடத்தி விட கர்த்தர் எங்களை அழைத்தாரே தவிர இதில் இருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு விஷயமும் கர்த்தருடைய ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். உங்கள் கரங்கள் இணைந்திருக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுடைய இருதயம் இணைந்து கொண்டிருக்கு. இந்த வீடியோவை நீங்க எப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இணைந்து செபியுங்கள். எப்போ வேண்டுமானால் உங்கள் விடுதலை உங்களை தேடி வரலாம். எப்பொழுது வேண்டுமானால் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு பாகம் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கலாம், உங்களுக்காக விடுதலைக்காக செபிக்கலாம். அதனால சோர்ந்து போகாதீங்க. உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, உருவாய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மத்தேயு 11:28 சொல்லப்பட்டது போல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னது போல கர்த்தர் சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு அருமையான நேரம். உங்க பாரத்தை இறக்கி வையுங்கள். அப்பா சமூகத்தில் இறக்கி வையுங்கள். நீங்க இறக்கி கீழே வைக்கும் பொழுது
எந்த நபர் உங்களுக்காக இப்ப ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த விடுதலை உங்க மேல இறங்க போகுது. நீங்க இறக்கி வைக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வாரு? கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஏதோ ஒரு நபரை உள்ளத்துல ஏவி ஜெபிக்க வைப்பாரு. ஆம் தெய்வ ஜனமே, ரேனாடு வாங்க என்ற தேவ மனிதன் ஒரு நாள் ஒரு காட்டு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடித்திருக்கிறார். அந்த ஆப்பிரிக்காவுடைய காட்டுல ஊழியம் செய்ய போன இடத்துல ஒரு மோசமான தண்ணீரை குடித்து அவர் மரிக்க கிடக்கிறார். அவர் மரிக்க கிடக்கிற அந்த இரவுல அவருடைய நரம்புகள் எல்லாம் நீல கலராக மாறுகிறது. அவருடைய கண்கள் கலர் மாறுகிறது. அவர் வாயிலிருந்து நரை தள்ளுகிறது. அந்த தேவ மனுஷனை அன்னைக்கு சத்துரு கொல்லணும்னு நினைத்தான். 7 கோடி மக்களை ஆயத்தப்படுத்தின தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழுப்பின அந்த தேவ மனிதனை சத்துரு கொல்லணும்னு நினைக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள ஒரு தாயாருக்கு ஆண்டவர் மாலை வேளையில சொல்லுகிறார், என் மகன் ரேனாடு வாங்கக்காக ஜெபி என்று சொல்லுகிறார். அந்த அம்மா சாயந்தரத்தில் இருந்த அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஜெபித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 மணிக்கூர் ஜெபித்திருக்கிறாங்க. மரித்து கொண்டிருந்த ரேனாடு பாங்கைய கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இந்த சாட்சியை அவர் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த தாயார் வந்து சொன்னாங்க, ஐயா, இந்த வருடத்தில் இந்த நாளில் கர்த்தர் என்னை உங்களுக்காக ஜெபிக்க சொன்னாரு. அப்போ அந்த தேவ மனிதன் சொல்லியிருக்கிறாரு, அதே நாளில் தான், அதே இரவுல தான் நான் சாக கடந்தேன். உங்க ஜெபம் என்ன உயிரோடு எழுப்பியிருக்கு தாயாரே. ஒரு ரேனாடு பாங்க இன்னைக்கு 7 கோடி மக்களை ஆதாயப்படுத்தினான் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த ரேனாடு பாங்கையினுடைய உயிருக்காக ஜெபித்த ஒரு தாயாரை யாருக்குமே தெரியாது. எத்தனை தேவ ஜனம் சொல்றீங்க? ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கை யாரால மாறும்? ஒரு சின்ன பிள்ளையால மாறும். ஒரு சின்ன பிள்ளை உங்க கமெண்ட வாசித்துட்டு, ஏசப்பா இந்த ஆண்டியை விடுதலையாக்குங்கன்னு ஜெபிக்கலாம். ஏசப்பா இந்த அங்கிளை விடுதலையாக்குங்கன்னு ஜெபிப்பாங்க. ஏசப்பா இந்த கேன்சரை மாத்துங்கன்னு ஜெபிப்பாங்க. ஏசப்பா இந்த கடனை மாத்துங்கன்னு ஜெபிப்பாங்க. கர்த்தர் ஒரு திறந்த வாசலை தருவாரு. எப்போ உங்க ஷோல்டர்ல இருந்து உங்க மனசுல இருந்து அந்த பாரத்தை கீழே வைக்கீங்களோ கர்த்தர் அந்த பாரத்தை கேட்ச் பண்ணுகிறார். யாரெல்லாம் பாரத்தை சுமந்து ஆண்டவரை விட்டு தூரம் போறீங்களோ தேவ ஜனமே, கர்த்தரால உங்க பாரத்தை சுமக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பாரத்தை சுமக்க கர்த்தர் வந்திருக்கிறார். ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்க பாரத்தை விட்டு கொடுக்கணும். அது ஆவியானவர் தான் செய்வார். நீங்க ஆண்டவரோட பேசுங்க, சோத்திரம் பண்ணாத செய்திருவாரு. அந்த பாரம் கீழே வச்சிருங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த பாரத்தை கீழே வைங்க. அது உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. திருமண விஷயமா எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடனா, கடன் பாரமா, வியாதியா, கேன்சரா, எதுவா இருந்தாலும் என்ன, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை. ஒரு வியாதி வந்த உடனே கர்த்தர் விலகிட்டாரா? ஒரு கடன் வந்த உடனே விலகிட்டாரா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும் தெய்வ ஜனமே. இல்லை. ஒருவேளை யோபுவை போல உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சாட்சியாக மாற்றுவார். ஆபிரகாமை போல தனிமையான ஒரு பாதையில் ஆண்டவர் கொண்டு வராரா? சரித்திரமா மாற்றுவார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் கொண்டு போற பாதையில எத்தனை பேர் போக ஆயத்தமா இருக்கிறீங்க? அதனால தேவ ஜனமே, உங்க பாரத்தை கர்த்தர் சமூகத்தில் வச்சிருங்க. கர்த்தர் அதை சரித்திரமா மாற்றுவார். கர்த்தர் அதை ஒரு அற்புதமா மாற்றுவார். எதுவா இருக்கட்டுமே, கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நம்ம ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். ஏதோ விதத்துல ஏதோ ஒரு நபரை கர்த்தர் உங்களுக்காக எழுப்பாட்டிட்டார். உங்க விடுதலையை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை ஒரு சரித்திரமா மாறும். அநேகருக்கு அது சாட்சியா மாறும் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்துல அநேகர் பாரங்களை இறக்கி வைக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். அநேகர் இறக்கி வைக்கிறீங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள் ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். அது உங்களை டிஸ்டர்ப் பண்றது போல இருக்கலாம். ஆனால் அது நீங்க கெட்டு போகாமல் தினமும் ஜெபத்துல விழித்திருக்க உதவி செய்கிறது. ஏதோ ஒரு பாரம் இருக்கிறதுனால தான் நீங்க என்ன செய்றீங்க? எலும்பி ஜெபிக்கீங்க. ஒரு பாரம் அது உங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வருதுன்னா அந்த பாரம் நல்ல பாரமா மாறுகிறது. உங்களை வணைகிற பாரமா மாறுகிறது. உங்க மேல தேவனுடைய திட்டத்தை அது கொண்டு வருகிறது. தெய்வ ஜனமே, உங்க மேல விழுகிற ஒவ்வொரு அடியும் உங்களை உருவாக்கி நல்ல ஒரு பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல இறங்கி எங்கள் பாரத்தை சுமந்ததுக்காக நன்றி. எங்கள் மேல உள்ள பாரங்களை நீக்கி எங்களுக்கு விடுதலையின் ஆவியை, லெகுவான ஒரு நல்ல ஸ்பிரிட்டை, ஒரு சந்தோஷத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்கள் பாரத்தை ஆண்டு சமூகத்தில் இறக்கி வைக்க பழகிற ஒரு தேவ பிள்ளையா
செய்வீராக. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிறார் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் அதை அனுபவிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாக மாற தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமேன்.